Example 1.7. இது first question எழுதிக்கோ. Second exerciseல exercise 1.7. இது example 1.7. இது exercise 1.7ல question number 3. மூணாவது question. Find rank. அந்த find rank அப்படின்ற ஹெட்டிங்ல example 1.6ல second question. Fourth exercise 1.1. exercise 1.1ல secondல first question. இவ்வளவுதான் நான் கொடுத்துருக்கேன். 3 மார்க்ல வந்து இதுல இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிச்சிரு. சாப்டர் 1 பொறுத்தவரையிலையும் இதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து படிச்சிரு. புரியுதா? இது வந்து அப்படியே டெக்ஸ்ட் புக்ல குறிச்சிக்கோ. கொஸ்டினா முதல்ல எழுதிரு. எல்லாத்தையும் வந்து கொஸ்டினா முதல்ல எல்லாத்தையும் எழுதிட்டு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு. ஓகேவா? நோட் பண்ணிட்டியா? அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது சாப்டர் 2. சாப்டர் 2 வந்து கொஸ்டின் நம்பர் 5ல 1. கொஸ்டின் நம்பர் 5ல 1. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லயே அது. கொஸ்டின் நம்பர் 3ல 1. 3ல 1 வந்து அந்த Z1 Z2 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றது. 3ல 2 வந்து Z1 by Z2 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றது. மூணாவது கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ் 2.6க்கு வந்துரு. எக்ஸசைஸ் 2.6ல இந்த வாட்டி ரொம்ப முக்கியம் வந்து அந்த ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப். இதுல ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் கேக்குறாங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினோ செகண்ட் கொஸ்டினோ. எக்ஸசைஸ் 2.6ல ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் வந்து இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நல்லா போட்டு பார்த்துக்கோ. அடுத்தது இதுலயே வந்து ஃபோர்த் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 4 வந்து எக்ஸாம்பிள் 2.1ல 6th கொஸ்டின். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 5 எக்ஸாம்பிள் 2.7ல எக்ஸாம்பிள் 2.7 ஆறாவது கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.22. இந்த எக்ஸாம்பிள் 2.22ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமையும் பிராக்டிஸ் பண்ணு. அவ்வளவுதான். காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்தவரையிலையும் சாப்டர் 2 பொறுத்தவரையிலையும் இதுதான். ரியல் பார்ட் ஆஃப் Z ஈக்குவல் டு Z பிளஸ் Z பார் பை 2 அதை ப்ரூவ் பண்றது. இமேஜினரி பார்ட் ஆஃப் Z வந்து Z மைனஸ் Z பார் பை 2yன்னு ப்ரூவ் பண்றது. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோ. இது வந்து கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 3 வந்து Z1 Z2 Z1 by Z2 கண்டுபிடிக்கிறது. இது எங்க இருக்குன்னா எக்ஸசைஸ் 2.4ல இருக்கு. எக்ஸசைஸ் 2.4 எக்ஸசைஸ் 2.4ல. இது எக்ஸசைஸ் 2.6ல இருக்கு. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட். இந்த ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் தான் இப்போ டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டியில இருக்கு. இதை நல்லா போட்டு பார்த்துக்கோ. காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்தவரையும் நான் போர்டில் எழுதி கொடுக்குற ஃபர்ஸ்ட் 2 நாளுக்குள்ள இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. சாப்டர் 3 வந்து என்னது? தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தானே. தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அதுல வந்து நீ பிராக்டிஸ் பண்ண வேண்டியது எக்ஸாம்பிள் 3.2, எக்ஸாம்பிள் 3.12, எக்ஸாம்பிள் 3.11.
அவ்வளோதான். மொத்தம் 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 3 கொஸ்டினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடு தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல. அதுக்கு அடுத்தது சாப்டர் 4. சாப்டர் 4ல எக்ஸசைஸ் 4.1ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது ஒன்று. ரெண்டாவது எக்ஸசைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 4. மூணாவது எக்ஸசைஸ் 4.3ல கொஸ்டின் நம்பர் 3ல 1. அடுத்தது ஃபோர்த் வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து 4.3, அதுக்கப்புறம் 4.1. எக்ஸாம்பிள்ஸ் வந்து 4.3, 4.1. மொத்தம் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாரு. இதுல 1, இது 2, இது 3, இது 1 4, இது 1 5, இது 1 6. மொத்தம் இதுல 6 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். இப்போ வந்து சாப்டர் 4 முடிஞ்சது. இப்போ வந்து சாப்டர் 5. எக்ஸசைஸ் 5.1ல 11th கொஸ்டின்ல செகண்ட் சம். 11th செகண்ட் கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, x² + y² + 6x - 4y + 4 = 0. இதோட சென்டரும் ரேடியஸும் கேட்குற இந்த கொஸ்டின். இது ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் 5.1 11ல 2. அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 5.25. தேர்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 5.4. fourth question எக்ஸாம்பிள் 5.1. நீ கேட்கலாம், ஏன் சார் ரிவர்ஸ்ல கொடுத்துருக்கீங்க? ப்ரியாரிட்டி அதிகபட்சம் இந்த ப்ராப்ளமே வந்துடும். அப்படி வரலன்னா இதெல்லாம் படிச்சிடு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் மற்றதை படி. ஸோ நான் இதுல அதிகமா கொடுக்கல, இவ்வளவுதான் கொடுத்துருக்கேன். மொத்தமே 4 ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கேன். 3 மார்க் கொஸ்டின். நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே 3 மார்க். 3 மார்க்ல 5th சாப்டர்ல இங்க நான் நோட் பண்ணியிருக்கிற இந்த ப்ராப்ளமை ஃபர்ஸ்ட் தப்பு இல்லாம போட்டுப்பார். இப்போ நம்ம பார்க்க போறது சாப்டர் 6. இது நான் இப்ப எழுதி கொடுக்கறது எல்லாமே உன்னோட நோட்ல எழுதி ஆன்சரா நல்லா பிராக்டிஸ் பண்ணிடணும். கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனேயும் இது இருந்ததுன்னா கடகடன்னு 100% கரெக்டா போட்டுடணும். அடுத்தது சாப்டர் 6. சாப்டர் 6ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.2ல 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின், 6வது கொஸ்டின். சாப்டர் 6 வந்து என்னது? வெக்டர் அல்ஜிப்ரா. கொஸ்டின் நம்பர் 236. எக்ஸசைஸ் 6.3ல கொஸ்டின் நம்பர் 2. எக்ஸசைஸ் 6.4ல கொஸ்டின் நம்பர் 5ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும், ஆல் ப்ராப்ளம்ஸ். கொஸ்டின் நம்பர் 5ல என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நம்பர் 5 அப்படின்றது ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன்
அது மாதிரி ஆரம்பிக்கும். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோயிங் லைன்ஸ். இந்த லைன்ஸோட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருக்கும், வெக்டர் ஃபார்ம்ல இருக்கும். அது மாதிரி எந்த ஃபார்ம்ல கொடுத்தாலும் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்குற கொஸ்டின் தான் அது. அது 3 மார்க்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது வந்து 6.4. அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் 6.6. எக்ஸசைஸ் 6.6. எக்ஸசைஸ் 6.6ல கொஸ்டின் நம்பர் 5. அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் 6.9ல கொஸ்டின் நம்பர் 6. சாப்டர் 6ல மட்டும் கொஞ்சம் நிறைய இருக்கும். இப்போ நான் எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்கேன்றத பாரு. இது கொஸ்டின் நம்பர் 1, இது கொஸ்டின் நம்பர் 2, இது கொஸ்டின் நம்பர் 3, இது கொஸ்டின் நம்பர் 4. இது வந்து இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இதுல நிறைய கொஸ்டின் இருக்கு, 4 கொஸ்டின் இருக்கு. இருந்தாலும் இது கொஸ்டின் நம்பர் 5, இது வந்து கொஸ்டின் நம்பர் 6, இது வந்து கொஸ்டின் நம்பர் 7. ஸோ 7 விதமான கொஸ்டின் இருக்கு இதுல. வெக்டர் அல்ஜிப்ரால மட்டும் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ப்ரிடிக்ட். இதுதான் வரும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன்னா அது 3 பார்ட்டா, 3 முக்கியமான கொஸ்டினா அது பிரியும். அதனால இதுல இன்னும் இருக்கு. அதே சாப்டர் 6, சாப்டர் 6ல வந்து நம்ம கடைசியா பார்த்தது எக்ஸசைஸ் 6.9ல கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்கு வெக்டர்ல. அந்த எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து நீ படிக்க வேண்டியது என்னன்னா 6.15, 6.32, 6.47, 6.48, 6.49, 6.51. இது அத்தனையும் படிச்சிடணும். படிச்சாச்சுன்னா 3 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். 3 மார்க் எல்லாம் சின்ன சின்னதுதான். அங்க மொத்தம் 7 கொஸ்டின் சொல்லி கொடுத்தேன். இது 8வது கொஸ்டின், இது 9வது கொஸ்டின், இது 10வது கொஸ்டின், இது 11வது கொஸ்டின், இது 12வது கொஸ்டின், இது 13வது கொஸ்டின். ஸோ வெக்டர்ல மட்டும் நான் 13 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஏன்னா வெக்டர்ல இருந்து கம்பல்சரியா ஒரு கொஸ்டின் வந்துடும் எக்ஸாமுக்கு. அந்த 13 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அது படிச்சுதான் ஆகணும். ஏன்னா அது பெருசு, ஈஸி. அது நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அதனால இதுல 13 கொஸ்டின் படிக்கணும். இதுல சாப்டர் 6 அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். அந்த 7th சாப்டர்ல எக்ஸசைஸ் 7.2ல எக்ஸசைஸ் 7.2ல 1வது கொஸ்டினும் 2வது கொஸ்டினும். அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 7.33, 7.47, 7.50. அவ்வளவுதான். நான் இதுல ரொம்ப கொடுக்கல. இதுல வந்து 2 கொஸ்டின், இதுல மொத்தம் 3 கொஸ்டின். மொத்தத்துல 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன் உங்களை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி. அதுக்காக இந்த 5 கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு நான் அப்படியே போர்டு எக்ஸாம் போயிட்டுமா போருமான்றது நான் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோ. நான் கொடுத்துருக்கிறத தப்பு இல்லாம போட ப்ராக்டிஸ் பண்ணு. ஒரு இது கூட தப்பு வரக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் வாங்கி இது வந்ததுன்னா தப்பே இல்லாம போடும். அது நல்லா நீ ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோ. நம்பிக்கையோட போ. இதுதான் இது மாதிரி படிச்சு இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு கன்ஃபியூஸ் வரும். என்னன்னா 2 வால்யூம் ஃபுல்லா படிக்கணும், அதுதான். ஆனா இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி பேஸ்ல நீ ஒரு 4 நாள்ல, ஒரு 4 டேஸ்ல ஒரு பிளானிங் மாதிரி பண்ணி, இங்க நான் கொடுத்ததெல்லாம் ஒரு நோட்ல தரவா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு
சார் கொடுத்ததுல தரவா இருக்கும் அப்படின்ற ஒரு இதுல நீ மத்ததெல்லாம் அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணு. முதல்ல இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இவ்வளவுதான் சாப்டர் 7ல வந்து நான் இவ்வளவுதான் கொடுத்துருக்கேன். அதுல எக்ஸசைஸ் 8.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அப்புறம் எக்ஸசைஸ் 8.7ல தேர்ட் கொஸ்டின், அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 8.6. இப்போ வந்து பார்த்தோன்னா இதோட 8th சாப்டர் முடியுது. 8th சாப்டர்ல வந்து எத்தனை கொஸ்டின் பார்த்தோன்னா இது ஒரு கொஸ்டின், இது 2வது கொஸ்டின், இது 3வது கொஸ்டின். 3 கொஸ்டின் தான். 3 கொஸ்டின் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் 8th சாப்டர்ல 3 மார்க்ல. இப்போ 9th சாப்டர். இப்போ இன்டகிரேஷன்ல வந்து எக்ஸசைஸ் 9.6 ஃபர்ஸ்ட்ல, செகண்ட், தேர்ட். எக்ஸசைஸ் 9.7ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 9.8ல கொஸ்டின் நம்பர் 1. அவ்வளவுதான். இப்போ வந்து இதுல எத்தனை கொஸ்டின் பாரு, இதுல 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், இதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின், மொத்தம் 4 கொஸ்டின் நீ படிக்க வேண்டியது இன்டகிரேஷன்ல. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டகிரேஷன்ல நிறைய இருக்கும். இதை படிச்சுட்டு நீ என்ன பண்ணு, மற்றதை படி. இந்த 4 கொஸ்டினை முதல்ல தரவு பண்ணு. அடுத்தது இதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல 10.3, 10.5, 10.7 அவ்வளவுதான். இந்த 3 கொஸ்டினை மட்டும் படிச்சுக்கோ. 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் படிச்சுக்கோ. அதுக்கு அடுத்தது சாப்டர் 11. சாப்டர் 11ல எக்ஸசைஸ் 11.3, அதுல கொஸ்டின் நம்பர் 6. எக்ஸசைஸ் 11.4, அதுலயும் கொஸ்டின் நம்பர் 6. எக்ஸாம்பிள்ஸ் 11.21. எக்ஸாம்பிள் தான், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான், 11.2. அவ்வளவுதான். இதுல மொத்தம் எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்னு பாரு. ப்ராபபிலிட்டியை பொறுத்தவரையிலையும் இதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின், மொத்தமே 3 கொஸ்டின் 3 மார்க்ல. எல்லாமே 3 மார்க் தான். இப்ப சாப்டர் 11 முடிஞ்சது. சாப்டர் 12. சாப்டர் 12 வந்து என்னது? டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ். சாப்டர் 12 பொறுத்தவரையிலையும் எக்ஸாம்பிள்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணு. அதுல 12.1, 12.8, 12.12 இந்த 3 கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் தியரம், உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற தியரம் 1.5 இந்த வருஷம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாகிரதையா படி. இந்த தியரம் 1.5 வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம நிறைய வந்து ப்ராப்ளமா படிப்போம். அவன் என்ன பண்ணிடுவான், கம்பல்சரியில கேட்டு விட்டுருவான். மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல வரும்.
அப்புறம் தியரம் வந்து 6.9 ஒன்று இருக்கு, ஜாக்கோபிஸ் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கு. இந்த 2 தியரமையும் நல்லா பார்த்து வச்சுக்கோ. இது வந்து ஹிட் லிஸ்ட்ல இருக்கு, படிக்காம போயிடாது. இவ்வளவுதான் 3 மார்க் கொஸ்டினை பொறுத்தவரையிலையும் நான் கொடுத்துருக்கேன். நீங்க கொடுத்த 3 மார்க்கை மட்டும் நான் படிச்சுட்டு எக்ஸாம் போட்டுமா சார் அப்படின்னா, நான் கொடுத்த 3 மார்க் மட்டும் படிச்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணு, வரும் நம்பிக்கையோட இரு. இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்ட பிறகு மத்தத படி. ப்ரியாரிட்டி இதுக்கு கொடு. இது கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எக்ஸாமுக்கு வரும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சு தரவு பண்ண பிறகு நான் இப்படி மனசுல நினைச்சுக்கோ, சார் கொடுத்த கொஸ்டின்லாம் எல்லாம் தரவா படிச்சிருக்கோம், தப்பே வராதுன்ற நிலைமைக்கு நீ வரும். அதுக்கப்புறம் நோட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடியும். ஓகேவா?